பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கொண்டாடி மகிழ்ந்த இந்திய தேசத்தின் 79வது சுதந்திர தின விழா. கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் இந்திய தேசத்தின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் உடையாம்பாளையம் பாரத மாதா திடலில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் துப்புரவு பணியாளர் பிரதிமா, வழக்கறிஞர் சுபாஷினி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார்கள். காந்திநகர் நாகராஜ் தேச தலைவர்களுடன் கூடிய பாரத மாதாவின் திருவுருவப் படத்திற்கும் மத நல்லிணக்கத்தின் அடையாளம் மும்மதங்களின் புனித நூலான பகவத்கீதை, குரான், பைபிள் நூல்களுக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்து வழங்கினார். தொழிலதிபரும் சமூக சேவகருமான சண்முகம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். லட்சிய துளி மக்கள் அமைப்பின் நிறுவனர் தினேஷ்குமார் உலக சமாதானத்தை வலியுறுத்தும் விதமாக சமாதான புறாக்களை பறக்கவிட்டு சிறப்புரையாற்றினார். மாஸ்டர் சிலம்பம் நிறுவன ஆசிரியர் ஆனந்தன் கோவை மாநகர காவல்துறை உயிர் அமைப்புடன் இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் கோவை மாவட்ட நூலக ஆணைக்குழு, பள்ளி கல்வித்துறை, சௌரிபாளையம் மகாகவி பாரதியம்மன் அடிமை அரசு பொது நூலக வாசகர் வட்டத்துடன் இணைந்து வாசிப்பை நேசிப்போம் புத்தக விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து சௌரிபாளையம் உடையாம்பாளையம் சாலைகள் வழியாக பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுடன் சிலம்ப மாணவர்களின் சிலம்ப விளையாட்டுகளுடன் ஊர்வலமாக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறப்பித்தார்கள். சமூக சேவகர் முரளி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள், இனிப்புகள், பிஸ்கட் பாக்கெட்டுகளை வழங்கி சிறப்பித்தார்கள். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதான உணவை குமாரபாளையம் ஸ்ரீ குகன் கேட்டரிங் நிறுவனர் சங்கர் பெருந்துறை பகுதியைச் சேர்ந்த கௌரி பிரகாஷ், ரிகாஷ்னி அவர்களுடன் இணைந்து வழங்கி சிறப்பித்தார்கள். விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சிறந்த இந்திய குடிமகன் எனும் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. விழாவில் தபால் ஊழியர் ஸ்ரீதர், சிவகுமார், ஸ்ரீதர்ஷினி ஏஜென்ட்ஸ் நிறுவனர் கார்த்திக், சஞ்சய் மற்றும் லட்சிய தொழில் மக்கள் அமைப்பின் நிர்வாகிகள் ரஞ்சித், ஆண்டனி, ரெக்ஸ், லியாண்டர், அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த 79வது சுதந்திர தின விழாவில் இங்கே சீரும் சிறப்போடும் இங்கே பாரத மாதா அறக்கட்டளையின் சார்பாக கௌரிசங்கர் அண்ணா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து நண்பர்களும் சேர்ந்து இந்த குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி நோட் புத்தகங்கள் வழங்கி சீரும் சிறப்புமாக இனிதே நடைபெற்றது. அழைத்ததுக்கு மிக்க நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் இந்திய தேசத்தினுடைய 79வது சுதந்திர தின விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இங்கு இருக்கிற சமூக சேவகர்களோடு இவர்களெல்லாம் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்து அவர்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்தி, அது மட்டுமின்றி ஏழை எளிய அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள், கல்வி உபகரணங்கள் மற்றும் ஒரு அன்னதான உணவுகளையும் வழங்கி சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமின்றி இந்த நேரத்தில் கோவை மாநகர காவல்துறை உயிர் அமைப்போடு சேர்ந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியும், அதுபோலவே புத்தகத்துறையோடு சார்ந்து நூலக கோவை மாவட்ட நூலக ஆணைக்குழு மற்றும் பள்ளி கல்வித்துறை சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மனடிமை கிளை நூலகத்துடன் இணைந்து வாசிப்பை நேசிப்போம் என்கின்ற புத்தக விழிப்புணர்வு பேரணியும் சிறப்பாக மாணவர்களோடு சேர்ந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம். அனைவருக்கும் கல்வி, அதுவே எங்கள் லட்சியம் என்பதே எங்களுடைய தொடர் போராட்டமாக முன்னெடுத்து செல்கிறோம். அதில் இந்த 79வது சுதந்திர தின விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடியதில் பெருமிதம் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாடு 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உடையாம்பாளையம் பாரத மாதா அறக்கட்டளையுடன் இணைந்து இங்கு கௌரிசங்கர் அண்ணா அவர்கள் மிக சிறப்பாக 79வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடியுள்ளார். பள்ளி குழந்தைகளுக்கு எழுது பொருட்கள், இனிப்பு மற்றும் மதிய உணவு வழங்கி மிகவும் சிறப்பாக இந்த 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடியுள்ளார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பாரத மாதா நற்பணி மன்றத்தில் 79 சுதந்திர தின விழா சீரும் சிறப்புமாக வழிநடத்தி தந்த கௌரிசங்கர் அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் நண்பர்கள் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நடத்திய சுதந்திர தின சிறப்பு நிகழ்வுகள் மிக சிறப்பாக இருந்தது. அடிப்படையிலிருந்து மக்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தியும், ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூக சேவையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களையும், வழக்கறிஞர், தபால் துறையை சார்ந்தவர்கள், துப்புரவு தூய்மை பணியாளர்கள், இப்படி எல்லோரையுமே சிறு இடத்துலேருந்து பெரிய இடம் வரைக்கும் எல்லோரையுமே ஒரு பாரபட்சம் இல்லாமல் நிகழ்வை சிறப்பித்து எல்லோருக்கும் முன்னுரிமை கொடுத்து இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதில் கல்வியை ஊக்கப்படுத்தும் விதத்தில், கல்வியை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் நூலகத்தின் சார்பில், பாரத மாதா அறக்கட்டளையின் சார்பில் வாசிப்பதை நேசிப்போங்கிற தலைப்பில் ஒரு பேரணி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வு மென்மேலும் வளரணும்.
பொதுமக்கள் எல்லோரும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு தரணும், சமூக சேவகர்கள் இங்கே தேடி வரணுங்கிறத கேட்டுக்கிறேன்.